இந்த மராத்தா சமூகத்துடைய வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்புறதுக்காக தான் காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் அகாடி கூட்டணியும் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியும் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த மராத்தா சமூகம் தங்களுக்காக ரிசர்வேஷன் கேட்டு தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. எங்க மராத்தா சமூகத்துக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா தங்களுடைய ரிசர்வேஷனுக்கு பாதிப்பு வந்துருமோ, இடஒதுக்கீடுக்கு பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல ஓபிசி மக்கள் வந்து மராத்தா சமூகத்துடைய இடஒதுக்கீடுக்கு எதிராக அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இதனால யாருக்கு சாதகமா முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான மகாராஷ்டிரா அரசு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மராத்தா சமூகம் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியை விட்டு விலகி கொஞ்சம் கொஞ்சமா மகாவிகாஸ் அகாடி கூட்டணி பக்கம் வந்து சாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல சத்ரபதி சிவாஜியுடைய சிலை வந்து இடிஞ்சு விழுந்தது மராத்தா சமூகத்தை எங்க மொத்தமா மகாவிகாஸ் அகாடி கூட்டணி பக்கம் சாச்சிருமோ அப்படிங்கிற பயம் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கு எழுந்திருக்கு. இதனாலதான் அவங்க மகா விகாஸ் அகாடி கூட்டணியுடைய அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக வந்து களமாடிக்கிட்டு இருக்காங்க.